மண்புழு மாதிரி தரையில் தவிழ்ந்து பதவிக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி தன்னை பற்றி பேச எந்த ஒரு தகுதியும் இல்லை என்று சேலம் திமுக வேட்பாளர் செல்வகணபதி ஆவேசமாக கூறியுள்ளார். சேலத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், துரோகத்தை பற்றி பேச எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை என்றும், வழக்குக்கு பயந்து ஓடி ஒளிந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக என்று சொல்ல எந்த ஒரு தகுதியும் இல்லை எனவும் விமர்சித்தார். இங்க வந்து பேசும்போது அண்ணன் பழனிசாமி சொன்னாராம், செல்வகணபதி அதிமுகவுக்கு துரோகம் பண்ணிட்டார். துரோகத்தினுடைய மொத்த உருவம் பழனிசாமி. நம்ம மாமன் அர்ஜுனன் தான் உனக்கு முத சீட்டு கொடுத்தாரு 89ல. நாங்க தான் உன்னை தூக்கி விட்டோம். நீ செஞ்ச துரோகம் உன் மனசாட்சிக்கு தெரியும். அர்ஜுனனை எப்படி முதுகிலே குத்துனா என்று எனக்கு தெரியும். யார் துரோகி? முதல்ல என்னதான் குத்துன? 2 கொலைக்கு காரணமானவர் என்று குற்றம் சாட்டப்பட்டீர்களா? அன்றைக்கு உங்களை யார் காப்பாற்றியது? அந்த முத்துசாமி. அவரையும் முதுகிலே குத்தினீர்கள். சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் ஆரம்பிக்கிற பொழுது அந்த கட்சியில இருந்த செங்கோட்டையன் உங்களை பார்த்து வளர்த்தார். அவருக்கும் ஆப்பு வச்சீங்க. கடைசியா பார்த்தோமே, நாங்க தான் மண்புழு மாதிரி ஊர்ந்து அந்த தரையில புழு மாறி போய் அந்த பெஞ்சு கடியை பூந்து சசிகலா காலை பிடிச்சி பதவி போட்டுட்டு வந்தீங்களா? அந்த அம்மாவையும் முதுகுல கொடுத்த யார் துரோகத்துக்கு சொந்தக்காரன்? நம்பி வந்தார, அவருக்கு இன்னைக்கு பெப்பே காமிச்சிட்டீங்களே. யார் துரோகம் பண்ணி இருக்கிறது? இன்றும் சொல்லுகிறேன், 96ல நாங்கள் ஒரு இயக்கத்தில் இருக்கிற பொழுது, பல வழக்குகள் திணிக்கப்பட்ட பொழுது, மத்தியிலே இருந்த ஆட்சியும் சரி மற்றவர்களும் சரி திணித்த பொழுது அன்றைக்கு ஓடி ஒளிந்த பழனிசாமியே, நீ அண்ணா திமுக என்று சொல்வதற்கு உனக்கு அருகதை கிடையாது. யாரை சொல்லுகிறார்? அண்ணா திமுகவில் இருக்கிற தோழன் இன்றைக்கு துவண்டு போய் இருக்கிறான். உன்னை எல்லாம் தலைவனாக ஏற்றுக்கொண்டு எங்கள் தலைவிதி என்று இருக்கிறான்.